சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போதுன்னு வாங்க பார்க்கலாம். சாவித்திரியோட ஓடி போன புருஷன் திரும்ப வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. இங்க சாவித்திரியும் தாமரையும் பார்த்தா கோயில்ல என்ன பண்றது ஏது பண்றது தெரியாம நிக்கவும், மா எவ்வளவு நேரம் தான் இப்படியே நிக்கிறது, என்ன பண்ண போறோம், இப்படியே நின்னுக்கிட்டு இருந்தா என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தாமரை கேட்கவும், இருடி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம தான் நானே நின்று போய் கிடைக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லவும், சரிம்மா நம்மளுக்கு உடுத்துறதுக்கு துணி எல்லாம் வேணும்ல, துணி எல்லாம் சித்தப்பா வீட்டுல தானே இருக்கு, வா அதையாவது போய் வாங்கிட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லி தாமரை சொல்லவும், அதுவும் சரிதான், அந்த ஆளு தான் நம்மளை வீட்டு பக்கம் கூட வரக்கூடாதுன்னு சொல்லிட்டானே, அப்புறம் எங்கிட்டு கூடிய அந்த ஆளு வீட்டு போறது, துணிமணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு யோசிப்போம் அப்படின்னு சொல்லி சாவித்திரி சொல்லவும், இங்க ராஜாங்கத்தோட சித்தப்பா வீட்டு வாசல்ல பார்த்தா தாமரையும் சாவித்திரியும் வந்து நிக்கிறாங்க. உங்களை தான் நான் வீட்டு வாசப்படியை கூட மிதிக்க கூடாதுன்னு சொன்னேனே, நீங்க எதுக்கு இப்ப இங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லி ராஜாங்க சித்தப்பா கேட்கிறாரு. நாங்க ஒன்றும் உங்க வீட்டுல தங்கி இங்க இருந்து உறவு கொண்டாடக்காரி வரல, எங்களுடைய பேக் இங்க இருக்கு, அதை எடுத்துட்டு போகலான்னு தான் வந்தோம் அப்படின்னு சொல்லி சாவித்திரி சொல்லவும், உனக்கு என்னதான் இருந்தாலும் இந்த நெஞ்செழுத்தை மட்டும் குறையல அப்படின்னு சொல்லி சாவித்திரி சித்தப்பா சொல்றாரு. இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாது, தள்ளுங்க, நான் போய் பேக் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரியும் தாமரையும் பார்த்தா வீட்டுக்குள்ள விறுவிறுன்னு போய் பேக் எடுக்க போறாங்க. அப்பதான் பார்த்தா அங்கே இருக்கிற விஷ பாட்டில பார்த்தா தாமரை பாக்குது. எதுக்கு நம்ம தேவைப்படும், இதை எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தாமரை பார்த்து அந்த விஷ பாட்டிலே எடுத்துருது. சாவித்திரியும் தாமரையும் வீட்டுல இருந்து பேக் எடுத்துட்டு வெளியே வந்துடுறாங்க. இனிமேல் உங்க வீட்டு பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டோம், வரோம் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரியும் தாமரையும் வந்துடுறாங்க. மா என்னம்மா பண்றது, எங்க போறது பாரு, இப்போ ஒன்னால நடு ரோட்ல நின்னுக்கிட்டு இருக்கோம், உங்ககிட்ட நான் ஏற்கனவே சொன்னேன், சேது மாமாக்கும் எனக்கும் கல்யாணம்லாம் நடக்காது, அதெல்லாம் ஆகாத கதை, அதை அப்படியே விட்டுருந்தோன்னா இந்நேரம் மாமா வீட்டில் எவ்வளவு சொகுசா இருந்திருக்கலாம், நல்ல சாப்பாடு, நல்ல துணிமணி, இருக்கிறதுக்கு இடம், நல்ல போக வர காரு, பணம்னு சொல்லி எப்படிப்பட்ட வாழ்க்கையில இருந்தோம், இப்போ இங்கே வந்து இருக்கோமேம்மா, இதெல்லாம் நமக்கு தேவையா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா தாமரை கேட்கவும், எல்லாம் ஒன்னால வந்ததுடி, வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்காம கருப்பண சாமி தெரிஞ்சிச்சு அந்த சாமி தெரிஞ்சிச்சுன்னு சொல்லி இப்போ என்னை நடு ரோட்ல நிக்க வச்சதே நீதாண்டி அப்படின்னு சொல்லி சாவித்திரி திட்டவும், இங்க பார்த்தா தாமரைக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. இங்க பார்த்தா தாமரை தனியா வந்துட்டு, இதுக்கு மேல நம்ம எதுக்கு இந்த உசுரை வச்சுக்கிட்டு இருக்கணும், இப்படி நடு ரோட்ல நிக்கிறதுக்கு இனி போக்கட இடமும் இல்ல, மாமா நமக்கும் அவருக்கும் எந்த ஒட்டுள்ள உறவு இல்லைன்னு சொல்லிட்டாரு, எங்க போறதுன்னு தெரியல, முன்ன மாதிரி இருந்த மாதிரி வாழ்க்கையெல்லாம் வாழ முடியுமான்னு தெரியல, சேது மாமாவும் நமக்கு இல்லைன்னு ஆயிப்போச்சு, சேது மாமா நம்ம கழுத்துல இந்த ஜென்மத்துல தாலி கட்ட போறது கிடையாது, இந்த உசுரை நம்ம வச்சு வாழ்றதுக்கு நம்ம உசுரை பேசாட்டுல மாச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சித்தப்பா வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்த விஷ பாட்டில பார்த்தா தாமரை பாக்குது. இதை குடிச்சிருவோம், இதை குடிச்சு ஒரேதான் போய் சேர்ந்தாதான் நம்மளும் நிம்மதியா இருப்போம், சேது மாமா நமக்கு கிடைக்கல அப்படின்ற விரக்தியில இருந்து விடுதலை கிடைக்கும், குடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தாமரை பார்த்தா சித்தப்பா வீட்டுல இருந்து எடுத்த விஷ பாட்டில பார்த்தா குடிச்சிருது. குடிச்சிட்டு பார்த்தா இங்க சாவித்திரி கிட்ட வருது, எங்கடி போய் தொலைஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி கேட்கவும், இல்ல சும்மா இங்க போயிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தாமரையும் சொல்லுது. தாமரை பார்த்தா விஷத்தை குடிச்சிட்டு நடு ரோட்ல பார்த்தா சாவித்திரியும் தாமரையும் நடந்து போய்கிட்டு இருக்காங்க. நடந்து போய்கிட்டு இருக்கையில பார்த்தா தாமரைக்கு இங்க மயக்க வந்துருது. தாமரை பார்த்தா மயங்கி பொத்துன்னு கீழே விழுகும். ஐயோ தாமரை என்னடி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி பார்த்தா பதறி அடிச்சு, ஐயோ தாமரை என்னடி ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க சாவித்திரி கேட்கவும், இங்க பார்த்தா தாமரைக்கு மயக்க வந்து வாயிலிருந்து நுறையா தள்ளிக்கிட்டு இருக்கு. என்னடி பண்ணி தொலைஞ்ச விஷத்தை குடிச்சு தொலைஞ்சிட்டியாடி அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி பார்த்தா பதட்டப்பட்டுட்டு கதறி அழுதுகிட்டு இருக்கு.